பிராண்டி செய்திகள். ரஷ்யா கொடுக்கும் ரகசிய பிளான். ஈரானுக்கு உதவும் புதின். ட்ரம்ப் கொடுத்த செம நோஸ்கட் பதில். பென்டகன் சொல்லும் பகீர் உண்மை. ஆர்மகன். வணக்கம் மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிறது இதுதானா? அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் விமானங்கள் எங்க இருக்குன்னு ரஷ்யா அப்படியே ஈரான் கையில அள்ளி கொடுக்குதாம். இதனாலதான் ஈரானோட தாக்குதல் இப்போ ரொம்ப துல்லியமா இருக்குன்னு பேச்சு கிளம்பிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி உளவு ரகசியங்கள். வாஷிங்டன் போஸ்ட் கிளப்பின பீதி. பாஸ், வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிக்கை ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கு. போர் ஆரம்பிச்ச பிப்ரவரி 28ல இருந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களோட லொகேஷனை ரஷ்யா அப்படியே ஈரானுக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் தலைவரே. ஹெக்ஸத் கொடுத்த கூல் பதில். இத பத்தி அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் கிட்ட கேட்டப்போ, நாங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். யாரெல்லாம் யார் கூட பேசுறாங்கன்னு எங்க கமாண்டர் இன் சீஃப்க்கு நல்லாவே தெரியும்னு செம்ம கெத்தா சொல்லியிருக்காரு நண்பா. ட்ரம்ப் கொடுத்த நோஸ்கட். நேத்து ஒரு மீட்டிங்ல நிருபர் பீட்டர் டூசி இத பத்தி கேள்வி கேட்டப்போ ட்ரம்ப் சார் செம்ம கடுப்பாயிட்டாரு. மனுஷன் வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்விய கேக்குறன்னு லைவ்லயே வச்சு செஞ்சிட்டாரு மக்களே. ஈரானின் அக்யூரசி ரகசியம். ஈரான் இப்போ அமெரிக்காவோட ரேடார்களையும் கமாண்ட் சென்டர்களையும் ரொம்ப துல்லியமா அடிக்குது. அவங்க கிட்ட அந்த அளவுக்கு சேட்டலைட் வசதி இல்ல. அப்போ இது கண்டிப்பா ரஷ்யாவோட வேலையாத்தான் இருக்குன்னு நிபுணர்கள் சந்தேகப்படுறாங்க பாஸ். நாங்க யாரையும் தூண்டிவிடல. ஆனா அமெரிக்கா உளவுத்துறை என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யா தகவலை கொடுத்தாலும் அத வச்சு என்ன பண்ணணும்னு ஈரானுக்கு அவங்க ஆர்டர் போடல. இதுல ரஷ்யாவோட ரோல் ஒரு தகவல் தாதா மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ. பெஸ்கோவ் கொடுத்த டிப்ளமேட்டிக் பதில். ரஷ்யாவோட செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கிட்ட கேட்டப்போ, ஈரான் எங்க கிட்ட ராணுவ உதவி எதுவும் கேட்கல, ஆனா நாங்க அவங்க கூட பேசிட்டு தான் இருக்கோன்னு ஒரு சஸ்பென்ஸ அப்படியே மெயின்டைன் பண்றாரு சகாக்களே. நாங்க அவங்கள அழிக்கிறோம். ஒயிட் ஹவுஸ் செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா என்னதான் உதவி பண்ணாலும் நாங்க ஈரானோட கடற்படைய 90% காலி பண்ணிட்டோம். அதனால அவங்க உதவி ஒரு பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்த போறது இல்லன்னு சொல்லிருக்காங்க அண்ணாச்சி. போஸ், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நடக்கிற இந்த ஈகோ யுத்தத்துல ஈரான் ஒரு பகடையா மாறுதோன்னு தோணுது. நம்ம ஸ்டார் சிம்பு மாநாடு படத்துல சொன்ன அந்த ஒரே ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. வந்தான், பார்த்தான், சுட்டான், ரிப்பீட். ஆனா இந்த ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட் ஆகும்போது ஏதோ ஒரு புது பிரச்சனை முளைக்குதே. நிஜமாவே பாஸ், ரஷ்யாவோட இந்த இன்டெல் உதவி இந்த யுத்தத்தை இன்னும் பயங்கரமா மாத்திடுமோன்னு உலக நாடுகளுக்கு பெரிய பயம் இருக்கு பாஸ். கண்ணா, உளவு பாக்குறதுல ரஷ்யா கில்லாடி.